அன்னைக்கு லக்ஷ்மி அம்மாவும் அவங்க பையன் ரவியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா, அச்சா ரவி, பிரியாணி எங்கடா வாங்கின? இவ்வளவு காரமா இருக்கு. அம்மா, ஒரு புது கடை ஆரம்பிச்சிருந்தாங்கம்மா. கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, அங்கதாம்மா வாங்கினேன். இனிமேல் அங்க வாங்காத ரவி, காரமும் ஜாஸ்தியா இருக்கு, காசும் கூட இருக்கு, சுத்தமா நல்லாவே இல்லடா. நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்த சண்முகம், அம்மாக்கும் பையனுக்கும் வேற வேலையே இல்லையா? கடை கடையா போய் வாங்கி சாப்பிட்றதா வேலையா வச்சிருக்கீங்க. ஏங்க, என் பையனுக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிருக்கு, அதை கொண்டாடத்தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம். நீங்களும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட்ற எங்களையும் விட மாட்டீங்க. முதல்ல போங்க அந்த பக்கம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா ரொம்ப கோவமா பேசினாங்க. அப்ப சண்முக மனசுக்குள்ள, அப்படியே போனா சரிப்பட்டு வராது. முதல்ல ரவிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவங்க 2 பேரும் மாறுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாரு. கொஞ்ச நாள்லயே ரவிக்கு மீனாங்கிற பொண்ணு கூட கல்யாணமும் ஆச்சு. மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. கல்யாணமான முதல் நாளே ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் வழக்கம் போல பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அங்க வந்த சண்முகம், அம்மாடி மீனா, அம்மாவும் பையனும் இப்படிதான் அடிக்கடி கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சொல்லி சொல்லி சடைஞ்சு போயிட்டமா. நிறைய காய்கறி எல்லாம் வாய்க்கு ருசியா செய்து போட்டு நீதாமா அவங்கள மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா, சரிங்க மாமா, இவங்க 2 பேத்தையும் இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா யோசிச்சு நல்ல சத்தான உணவெல்லாம் ருசியா செய்து கொடுத்தா. என்னதான் மீனா ருசியா செய்து கொடுத்தாலும் அம்மாக்கும் பையனுக்கும் கடையில வாங்கி சாப்பிட்றத விட முடியல. அதனால அப்பப்ப கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. மீனா எவ்வளவு சொல்லியும் அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. ஒரு நாள் மீனா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா. அப்போ வழக்கம் போல ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் பிரியாணியும் சிக்கன் பக்கோடாவும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏங்க, எவ்வளவு நாள் தான் கடையிலேயே வாங்கி சாப்பிடுவீங்க? அங்கெல்லாம் கலர் பவுடர் எல்லாம் போடுவாங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. அப்ப ரவி சோகமா மூஞ்சிய வச்சுட்டு, மீனா, எனக்கு வேலை போயிடுச்சு, அந்த கவலைய மறக்கத்தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லம்மா? ஆமாப்பா. ஏங்க, கவலையா இருந்தா இப்படித்தான் யாராவது வாங்கி சாப்பிடுவாங்களா என்ன? அத்தை, நீங்களும் இவரு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கேக்கும்போது, அம்மாடி மீனா, இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழ்றதே சாப்பிட்றதுக்காகத்தான். கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அதை சரி செய்ய சாப்பாடால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த மீனாவுக்கு, இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா என்ன? இத இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணி இவங்கள மாத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சா. அப்போ சண்முகம் வந்தாரு. அம்மாடி மீனா, லக்ஷ்மி ஒரு சாப்பாட்டு பைத்தியம். அவள மாதிரியே அவ பையனையும் வளர்த்து வச்சிருக்கா. ரவி நல்ல திறமசாலியான பையன்தான், ஆனா 1 மாசம் கூட எந்த வேலையிலுமே இருந்தது இல்ல. தட்டி கேட்க வேண்டிய லக்ஷ்மி கூட வேலை 1000 கிடைக்கும்டா, வாழ்க்கை ஒண்ணுதான், நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வாழணும்னு சொல்லியே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாமா அப்படின்னு சொன்னாரு. 2 பேருமே என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே 1 மாசமும் போச்சு. ரவிக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, ஐயா, வயிறு வலி தாங்க முடியலையே, ரொம்ப வயிறு வலிக்குதுமா, வாமா ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம். லக்ஷ்மி அம்மா ரொம்ப வயிற்று வலியில துடிச்சாங்க. மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அப்போ டாக்டர், அம்மா, உங்களுக்கு அல்சர் வந்திருக்குமா, அதனால தான் வயிறு ரொம்ப வலிச்சிருக்கு. காரமா கடையில வாங்கி சாப்பிட்டாதான் இப்படி ஆகும். இனிமேல் கடையிலலாம் அதிகமா வாங்கி சாப்பிடாதீங்க, வீட்லயே சத்தானதா செய்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு டாக்டர் அட்வைஸும் பண்ணினாரு. சரிங்க டாக்டர் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காய்கறி சூப், ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் லக்ஷ்மி அம்மாவுக்கு போட்டு கொடுத்து அவங்கள நல்லாவே கவனிச்சுக்கிட்டா. என்னதான் மீனா நல்லா சமைச்சு போட்டு பாத்துக்கிட்டாலும் லக்ஷ்மி அம்மாக்கும் ரவிக்கும் கடையில வாங்கி சாப்பிடாம ரொம்ப கவலையா இருந்துச்சு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மீனா வீட்லயே பிரியாணிய செய்து கொடுத்தா. அந்த பிரியாணிய பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கும் ரவிக்கும் சந்தோஷம் தாங்கல.
சந்தோஷத்துல பிரியாணி எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, இந்த பிரியாணி ரொம்பவே ருசியா இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பிரியாணிய சாப்பிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ருசியா இருந்ததே இல்ல. கரெக்டா சொன்னீங்கம்மா, இந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ரவியும் சொன்னான். அப்ப மீனா, அத்தை, இதுல சேர்த்திருக்க மசாலா எல்லாமே நானே கைப்பட அரைச்ச மசாலா, உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து சேர்த்திருக்கேன். இதையெல்லாம் கேட்கும்போது ரவிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அப்போ, அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஏன் ஒரு தள்ளுவண்டி கடைய ஆரம்பிக்க கூடாது? மீனா செய்யற பிரியாணிய நம்ம வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லாவே போகும். அம்மா, அப்பா கிட்ட சொல்லி எனக்கு இந்த கடைய மட்டும் வச்சு தர சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டான். இதையெல்லாம் கேட்டு உள்ள வந்தாரு சண்முகம். ஆமா, இது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு வேலையிலயாவது உருப்படியா இருக்கியா? உன்னை நம்பி நான் எப்படி காசு தரட்டும் அப்படின்னு கோவமா கேட்டாரு. அப்ப லக்ஷ்மி அம்மா, பெத்த பையனுக்கு நீங்க காசு கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? அவனை நம்பி கொடுங்க, கண்டிப்பா அவன் இந்த வேலைய நல்லாவே பண்ணுவான். நீ சும்மா இரு லக்ஷ்மி, உன்னாலதான் அவன் இப்படி இருக்கான். நான் கடை வைக்கிறதுக்கு காசு தரேன், ஆனா நான் கொடுக்கற சவால் அவன் ஏத்துக்கிட்டு அதை ஜெயிச்சும் காட்டணும். என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. அவன் கடை வைக்கிறதுக்கு 20,000 ரூபா காசு தரேன், ஆனா ஒரே மாசத்துல அந்த 20,000 25,000 மாத்தி காட்டணும். அது மட்டும் இல்ல, அவன் கடைய பத்தி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருமையா பேசணும் அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது அதுக்கு ரவி, அம்மா, இந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சண்முகம் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு கடையும் வச்சு கொடுத்தாரு. கடை ஆரம்பிச்சு 1 வாரமும் முடிஞ்சது, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டமே வரல. அப்போ சண்முகம் அங்க வந்தாரு. ஏண்டா, கடை ஆரம்பிச்சு 1 வாரமும் ஆச்சு, ஆனா கடையில பெருசா கூட்டமே இல்ல. நான் கொடுத்த கெடுவோம் முடிஞ்சிரும் போல. இதுக்குதான் உன்னை நம்பி காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சண்முகம் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. அப்போ என்ன பிரச்சனைன்னு ரவி யோசிக்க ஆரம்பிச்சான். கடைக்கு லாபம் அதிகமா வராட்டியும் ஒரு கஸ்டமர் திரும்ப திரும்ப வரணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் கடையோட பேரை கூட பட்ஜெட் பிரியாணின்னு மாத்தினான். மீனா செய்யற ரெசிபி எல்லாம் லக்ஷ்மி அம்மா கிட்ட கொடுத்து ருசியும் பார்க்க சொன்னான். லக்ஷ்மி அம்மா நல்லா ருசி பார்க்க தெரிஞ்சதுனால நல்லா இருந்தா மட்டும்தான் மெனு கார்ட்லயும் சேர்த்தான். அது மட்டும் இல்லாம பேக்கிங் எல்லாம் நீட்டா வாழை இலையிலயும் பண்ணி வச்சான். வெள்ளிக்கிழமையான ஆஃபரும் கொடுத்தான். இந்த மாதிரி புது புது விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்தான். இன்னொரு வாரமும் போச்சு. அப்போ ஒரு கஸ்டமர் வந்தாரு. ஏங்க, புதுக்கடையில சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு வந்தேன், ஆனா உங்க கடையில பிரியாணி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வீட்ல செய்யற மாதிரியே பக்குவமா செய்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்களுக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து செய்தான். ஒரே மாசத்துல சண்முகம் சொன்ன மாதிரி 25 30,000 வரை லாபத்தை பார்த்தான். சண்முகம் சொன்ன 1 மாசம் கெடுவும் முடிஞ்சது. அப்ப ரவி, அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம கடைய பத்தி இந்த ஊரே பேசுது. அது மட்டும் இல்லப்பா, லாபத்துல கூட 10,000 ரூபாய் அதிகமா இருக்கு. என்ன நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ரவி சொல்லும் போது அப்ப மீனா, ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு நானும் ஒரு காரணங்க. என்ன மீனா சொல்ற? ஆமாங்க, உங்களுக்கு முதலாளி ஆகணும்னு தான் ஆசை. அதனால தான் ஒரு வேலைக்கு கூட நீங்க ஒழுங்காவே போனதில்ல. அது மட்டும் இல்ல, அத்தைக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு ருசியா இருந்தா கஸ்டமர் திரும்பி வருவாங்கங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. உங்களுடைய திறமைய வெளிக்கொண்டு வரணும் தான் நானும் மாமாவும் இப்படி ஒரு சவாலை உங்களுக்கு போட்டோம். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மீனா பேசும்போது அப்போ லக்ஷ்மி அம்மா, நீ செய்தது சரிதான் மீனா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்தோம். எங்க தப்ப திருத்தினது மட்டும் இல்லாம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். லக்ஷ்மி அம்மா தன் தப்ப உணர்ந்து மீனாவை பாராட்டவும் செய்தாங்க. குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணா
கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி லக்ஷ்மி பெறலாம். அம்மாவுக்கு ரவி ஒரே பையங்கிறதுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. இதுவரைக்கும் ரவிக்கு 50க்கு மேலான பொண்ணை பார்த்தாங்க. ஆனா எதுவுமே லக்ஷ்மி அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் வழக்கம் போல பொண்ணு பார்த்துட்டு வரும் பொழுது பக்கத்து வீட்டு சரோஜா, என்ன லக்ஷ்மி அக்கா, பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, என்ன ஆச்சு? அது ஏன் கேக்குற சரோஜா, இந்த பொண்ணும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. அதுக்கப்புறம் சரோஜா, இங்க பாத்தியாடி, இந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பே இல்லை. சும்மா கண் தொடப்புக்காக பொண்ணுகளை போய் பார்த்துக்கிட்டு வராங்க. வேற என்ன, வர மருமக பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாளோன்னு பயந்தான். அதனால தான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கா அப்படின்னு புரளி பேசவும் ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக மறுபடியும் பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பி போனாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, டே ரவி, பொண்ணு பார்க்க போகிறோம்ல, வெறும் கையோட போகக்கூடாதுடா. தோ அந்த கடையில பூவும் பழமும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு பூவும் பழமும் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ அந்த கடையில ஒரு பொண்ணு தேங்காய் வாங்கறதுக்காக நின்னுட்டு இருந்தா. அண்ணே, ஒரு தேங்காய் எவ்வளோன்னு? அம்மா, ஒரு தேங்காய் எடுத்தீங்கன்னா 25 ரூபா, அதுவே 2 தேங்காய் எடுத்தீங்கன்னா 40 ரூபா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனா, அண்ணே சின்னதா 2 தேங்காய் கொடுங்கண்ணே, 20 ரூபாய் போட்டுக்கோங்க அப்படின்னு மீனா கேக்கும்போது, இல்லம்மா, ஒரே விலைதான், குறைக்கவெல்லாம் முடியாது அப்படின்னு கடைக்காரரும் காரசாரமா பேசினாங்க. அப்போ இன்னொரு அம்மாவும் தேங்காய் வாங்கறதுக்காக வந்திருந்தாங்க. கடைக்காரரே, தேங்காய் எவ்வளவு? 25 ரூபாமா. ஒரு காய் எடுத்தீங்கன்னா 25 ரூபா, அதுவே 2 காய் எடுத்தீங்கன்னா 40 ரூபா அப்படின்னு சொல்லும்போது அப்போ மீனா, அக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து 20 ரூபாய் போட்டு 40 ரூபான்னு 2 தேங்காய் வாங்கி பிரிச்சுக்கலாங்க்கா அப்படின்னு மீனா 40 ரூபாய் போட்டு 2 தேங்காய் வாங்கி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ரவிக்கு, இவர் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம மீனாவை பார்த்த உடனேயே ரவிக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு. உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இவ யாருன்னு கேட்டு இவளையவே பேசி முடிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுல, ரோட்ல நடந்ததை பார்க்கும் பொழுதே இவ புத்திசாலின்னு தெரியுது. கண்டிப்பா இவ வீட்டுக்கு வந்தானா நம்ம பையனை பிரிச்சு கூட்டிகிட்டே போயிடுவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போச்சு. ரவியும் மீனாவை தான் கல்யாணம் பண்ணியாவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தா. லக்ஷ்மி அம்மாவுக்கும் வேற வழியே தெரியாம மீனாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. மீனா புத்திசாலியான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு கூட. அவங்க அத்தை சொல்றது எல்லாத்தையுமே அனுசரிச்சுட்டு போனா. இப்படியே 3 மாசமும் போச்சு. ஆனா லக்ஷ்மி அம்மா மீனா என்ன செய்தாலும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரவி வீட்ல இல்லாத போது அவளை திட்டுறதும் வேலை வாங்கறதுமா இருந்தாங்க. ஆனா மீனாவோ இதை எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு அமைதியா போனா. அப்போ ஒரு நாள் ஆபீஸ் முடிஞ்சிட்டு ரவி வீட்டுக்கு வந்தான். அம்மா, என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். உங்களுக்கு கூட அவனை நல்லாவே தெரியுமே. அவன் கல்யாணத்துக்கு நானும் மீனாவும் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு ரவி சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, ஆமாப்பா ரவி, ரமேஷ் ரொம்ப நல்ல பையன், எனக்கு கூட அவனை நல்லாவே தெரியுமேப்பா. அதனால நானும் நீயும் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். வீட்ல நகையெல்லாம் இருக்குப்பா, மீனா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கும் அந்த கல்யாணத்துக்கு போக ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்ப மீனா, அத்தை நானும் வரேன் அத்தை, நகையெல்லாம் எங்க போயிட போகுது, நம்ம தான் நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில வந்துடுறோமே அப்படின்னு சொல்லவும் ரவியும், ஆமாமா, மீனாவும் வந்ததுல இருந்து எங்கேயுமே போகல, மீனாவும் நம்ம கூட வரட்டுமே அப்படின்னு ரவியும் சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கு வேற வழியே தெரியாம 3 பேரும் போலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா ஒரு திட்டம் போட்டாங்க. இதுதான் சரியான நேரம், நம்ம பையன்கிட்ட இருந்து இவளை முழுசா பிரிக்கணும். அது மட்டும் இல்ல,
இவளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு 2 ரவுடி பசங்களை ரெடி பண்ணி வீட்டுல நகையெல்லாம் திருடுற மாதிரி ஏற்பாடும் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா எதுவுமே தெரியாம அவங்க கூட கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. மறுநாள் காலையில கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள நகை வச்சிருந்த பெட்டியெல்லாம் உடைஞ்சு கீழே செதறி கிடந்தது. அதுல எந்த நகையுமே இல்ல, எல்லாம் திருடு போயிருச்சு. அப்போ லக்ஷ்மி அம்மா, ஐயோ என்னோட நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சே. யா மீனா, இதெல்லாம் போனாலதான். நான் அப்பவே சொன்னேன் வீட்டுல இருன்னு. நீதான் வீட்டுல இருக்காம எங்க கூட வரணும்னு அடம்பிடிச்ச. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு அப்படின்னு அழுது புலம்பி நாடகம் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்ப ரவி கூட, ஆமா மீனா, அம்மா பேச்ச கேட்டு நீ வீட்லயே இருந்திருக்கணும் அப்படின்னு மீனா மேலதான் தப்புன்னு ரவியும் பேச ஆரம்பிச்சான். மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நகை திருட்டு போச்சுங்கிற விஷயம் ஊரு ஃபுல்லா பரவுச்சு. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா அந்த திருடங்கிட்ட இருந்து அவங்க நகையெல்லாம் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ, இந்த டேய் இந்தாங்கடா, நீங்க வேலை செய்ததுக்கு காசு. முதல்ல எங்க வீட்டுல திருடின நகையெல்லாம் திருப்பி கொடுங்கடா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேக்கும்போது, ஏம்மா திருப்பி தரவா திருடினோம்? இத பாரு, நகையும் எங்களோடது தான், இந்த பணமும் எங்களோடது தான். இத யாருக்கிட்டையாவது சொன்ன உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவை மிரட்டவும் ஆரம்பிச்சாங்க. இத எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மாவை பின்தொடர்ந்து போன மீனாவும் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு என்ன பண்ணறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அடுத்த நாள் காலையில மீனா காய்கறி வாங்கறதுக்காக தெருவுக்கு போயிருந்தா. அப்போ பக்கத்து வீட்டு சரோஜா மாமி, என்ன மீனா, உங்க வீட்ல நகை திருடு போச்சாமே, ஆனா நீ எந்த கவலையுமே இல்லாம இருக்க. அட நீங்க வேறக்கா, அது எல்லாமே கவரிங் நகை. நாங்க வெளியே போறோம்னு தெரியும், அதனால தான் தங்க நகை எல்லாமே மேல இருக்கிற மரப்பெட்டியில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் ஊரு ஃபுல்லா பரவுச்சு. அந்த திருடங்க காதுக்கும் போச்சு. டேய், இதெல்லாம் ஒரிஜினல் நகை இல்லையாமாடா, அந்த கிழவி நம்மளை ஏமாத்திட்டாடா. நம்ம மறுபடியும் போய் அந்த கிழவி வீட்டுல இருக்கிற ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு திருடங்க திட்டம் போட்டு ராத்திரி மீண்டும் நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப மீனா லைட்ட போட்டு அவங்கள கையங்காலுமா பிடிச்சா. 2 திருடனுங்களும் திக்குமுக்காடி நின்னானுங்க. அப்ப மீனா எல்லாத்து முன்னாடியும், டேய் எங்க வீட்ல நகையெல்லாம் எடுத்தது நீங்க தானே? அம்மா, நகையெல்லாம் திருடினது நாங்க தான், ஆனா திருட சொன்னது தோ இந்த லக்ஷ்மி அம்மா தான் அப்படின்னு உண்மையுடைச்சு சொல்லவும், அத கேட்ட ரவி, என்னம்மா இது, இதையெல்லாம் நீங்க தான் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு ரவி கேக்கும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. தம் பையன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்ப மீனா, ஏங்க அத்தை மேல எந்த தப்பும் இருக்காதுங்க, இந்த திருட்ட பசங்க தான் அத்தை மேல பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மாவை காப்பாத்தி விட்டா. அதுக்கப்புறம் நகையெல்லாம் மீட்டுட்டு அந்த திருட்டு பசங்களை போலீஸிடமும் ஒப்படைச்சாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட வந்து, ஏமா மீனா, என்ன மன்னிச்சிடு, நான் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னேன். நீ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவியோன்னு பயத்துலதான் அப்படி பண்ணுன. ஆனா நீ என் பையன் என்ன தப்பா நினைச்சிட கூடாதுன்னு உண்மைய மறைச்ச. என் தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேமா. இனிமே நம்ம சந்தோஷமா ஒத்துமையா இருப்போமா அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் தன் தவற உணர்ந்தாங்க. அதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தா எந்த சிக்கலையும் சமாளிக்கலாம். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சனா டிவி தமிழ் ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில இந்த மீனா உங்களை வந்து பாக்குறேன்.